வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தாஞ்சூர் பெயிண்டிங் பேஸில் ஒரு மோட்டிஃப், பீகாக் மோட்டிஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் நான் வந்து தாஞ்சூர் பெயிண்டிங் மாடலில் பண்ணியிருக்கேன். இதுவும் தாஞ்சூர் தான். அங்கே பீட் ஒர்க், இந்த நடுவில் லோடிங் பண்ணியிருக்கேன். இதை வச்சு எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் ஃபுல் வீடியோ காட்டுறேன். இது வந்து நெக் வந்து ஆல்ரெடி ப்ளவுஸ் ஸ்டிச்டு ப்ளவுஸு, அதனால் இந்த ஸ்டிஃப்னஸ்க்காக தான் இந்த நூல் வச்சு நல்லா காட்டில் கட்டியிருக்கேன், மேலேயும் கீழேயும். வாங்க இப்போ டீட்டெயிலாக எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? வெல்கம்ப்பா. நல்லா புரியணும்னு பாருங்கள், காட்டில் எப்படி மாட்டியிருக்கேன்னு நல்லா பாருங்கள். மேலேயும் கீழேயும் நல்லா ஸ்டிஃபாக மாட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். பெயிண்டிங் பண்ணுறப்ப சுருங்கக்கூடாது, ஆரி ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கணும். அதனால் மேலேயும் கீழேயும் பாருங்கள் நல்லா தச்சு, அந்த காட்டை வந்து நல்லா தச்சு வச்சுருக்கேன். நூலை வச்சு தச்ச ப்ளவுஸ்னால் பாருங்கள், ரெண்டு பக்கமும் அந்த கையை விட்டுட்டு மேலே இருக்க நெக் பார்ட் மட்டும் நான் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த சைடும் நூல் வச்சு கட்டியிருக்கேன். இங்கே தான் நம்ம வந்து மோட்டிஃப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இதை எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பேப்பரில் அந்த டிசைன் நான் கொண்டு வந்துட்டேன். இதை வச்சு இந்த ப்ளவுஸை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒயிட் கார்பன் எடுத்திருக்கேன். ஏன்னா டார்க் கலர் இல்லையா, ஒயிட் கலர் கார்பன் வச்சு இந்த இடத்துல இதை வச்சு ஃபஸ்ட்டு கார்பன் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த ட்ரேசிங் பேப்பர் வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணணும். இது வந்து எப்படி இப்போ ட்ரேஸ், அதாவது ஷேக் ஆகாமல் ட்ரேஸ் பண்ணணும். சரியா? ஃபுல் வீடியோ வந்து நல்லா டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள், பொறுமையாக கம்ப்ளீட்டாக காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து அழுங்காமல் அதாவது நமக்கு வந்து ட்ரேசிங் பேப்பர் அசையக்கூடாது, நம்ம கார்பன் பேப்பரும் மூவ் ஆகக்கூடாது. அதனால தான் நான் நாலா பக்கமும் நல்லா பின் வச்சு நான் வந்து எந்த இடத்துல வேணுமோ மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பின் வச்சு நல்லா குத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஷேக் ஆகாது. அப்போ வந்து நம்ம டிசைன் வந்து நல்லா ட்ரேஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. அதனால தான் இந்த மாடலை நான் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன தான் நம்ம வந்து கையில் பிடிச்சாலும் நம்ம வந்து அது ஷேக் ஆகும். இப்போ அடியில் இது வந்து நல்லா விழணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அட்டையோ இல்லை ஒரு நூலோ, ஒரு நல்ல ஒரு அட்டை மாதிரி, இந்த மாதிரி ஒரு புக்கோ இந்த மாதிரி அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு மேலே ட்ரேஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப நல்லா அந்த இது வந்து அழுத்தம் கொடுக்குறப்ப நல்லா ட்ரேஸ் ஆகும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஒரு நார்மல் ஒரு பென்சில், ரொம்ப ஷார்ப்பான பென்சில் எடுக்காதீங்க, அதுக்காக பிளெண்டாகவும் எடுத்தாதீங்க, மீடியமாக இருக்கிற ஒரு பென்சில் எடுத்து அப்படியே ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுங்கள். டிசைன் ஒன்றும் விடாமல் கம்ப்ளீட்டாக அப்படியே அது மேலே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அது அடியில் நமக்கு வந்து அச்சு விழுந்துடும். நமக்கு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கோ ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ட்ரேசிங் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியட்டும்ன்றனால இதில் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபுல்லாக நான் ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு சைடாக பின்னி எடுத்து பாருங்கள், நமக்கு கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அது விழுந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா பின்னும் எடுக்கலாம். சரியா? அந்த பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லா டிசைனும் வந்திருக்கான்னு மட்டும் பாருங்கள். வந்ததுக்கப்புறம் இந்த பின்னை எடுங்க. அப்போ தான் நம்ம ஏதாவது விட்டு போனாலும் திருப்பி அதே இடத்துல திருப்பி நம்ம வச்சு பண்ண முடியாது அதே அளவில். அதனால் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக அந்த டிசைன் வந்து நமக்கு இப்போ ட்ரேஸ் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல மட்டும் ஃபுல்லாக வந்து சுகர் பீட் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அதாவது லோடிங், நான் வந்து எம்போஸ் லோடிங் கொடுக்க போகிறேன். அதனால் சுகர் பீடு வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்குவோம். நம்ம சுகர் பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டோம்னா எம்போஸ் கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதில் நிறைய ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். லோடிங் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தாஞ்சூர் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம், அது ஏன் டபுள் கலர் யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒயிட் ஏன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணுறோம், அந்த ட்ரிக்ஸும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக இந்த இடத்துல நல்லா கரெக்டாக அந்த ஷேப் வர்ற மாதிரி திருப்புங்க. அப்போ தான் அந்த அன்னமாக இது மயிலா அன்னம் மாதிரி தான் இருக்குது, அந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு போட்டுட்டு ஒரு லாக் போட்டுட்டு திருப்பணும். இது கம்ப்ளீட்டாக நான் முடிச்சிடுறேன். இங்கே வர்றப்போ ஒரு லாக் போட்டுட்டு இப்படி ரிவர்ஸில் அப்படி திருப்புங்க. அப்போ தான் அந்த டிசைன் கரெக்டாக நமக்கு வரும், அந்த நெக்கோட வளைவு. சரியா? இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டவா உங்களுக்கு. ஃபுல்லாக சுகர் பீட் தான் பண்ணிடுவோம். இப்போ கம்ப்ளீட்டாக சுகர் பீட் கொடுத்தாச்சு. நடுவில் வந்து எம்போஸ் த்ரெட் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் லைனும் கொடுத்துருக்கேன்.
இது வந்து இதுக்கு மேலே தான் இப்போ நம்ம லோடிங் பண்ண போகிறோம். எம்போஸ்னால் இந்த இடத்துல மட்டும், ஏன்னா அதுக்கப்புறம் கீழே வர பார்ட் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது. ஸோ வந்து கொடுக்க முடியாது. இந்த ப்ளூ கலர் வச்சு நல்ல ஒரு பீகாக் அந்த கலர் இருக்குது. ஸோ அதனுடைய நெக் கலர் வச்சு கொடுத்துருவோம். லோடிங் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதில் கூட நான் அட்டாச் பண்ணுறேன். எம்போஸ் லோடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோஸ் இருக்குது, அதை நான் அட்டாச் பண்ணுறேன். தெரியாதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். கீழே வந்து அந்த ஒல்லியான இடத்துல வந்துட்டு அப்படியே மேலே வந்து நம்ம அந்த தலையோட பகுதி நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாக இந்த இப்படி கீழேருந்து மேலே கொண்டு வரணும். நம்ம எம்போஸ் போகிறப்ப நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அடியில் வைக்கிற நூல் வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது. அதனால் அடர்த்தியாக கொடுத்துருங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன். இந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுருவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த இடம் மட்டும் நல்லா ஒரு வீங்கி அழகாக அந்த எம்போஸ் லுக் வரும். இந்த ஷேப் வரணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைனில் சுகர் பீட் கொடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 இடம் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ்ஷோட சைஸ் நம்ம பார்த்துக்குவோம். இது வந்து 6ஆம் நம்பர் வந்து நேரோ ப்ரஷ். இது ஃப்ளாட் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுறது தான், குட்டி ப்ரஷ்ஷு. நம்பர் 2 ஸ்ட்ரெயிட் ப்ரஷ் வச்சு இப்போ ஒயிட் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறேன். 2லேயும் நம்ம பண்ணலாம். இந்த ப்ரஷ்லேயும் பண்ணலாம், அந்த ப்ரஷ்லேயும் பண்ணலாம். அதனால தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது இந்த ஷார்ப்பாக வர்ற இடத்துல இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, அந்த ப்ரஷ் நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ப்ரஷ் வச்சு நம்ம வந்து அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்து அப்படியே உள்ளே ஃபில்லிங் பண்ணிக்குவோம். அது அதாவது எதுக்காக இந்த ஒயிட் நம்ம கொடுக்குறோம் தேஞ்சூர் பெயிண்டிங்கில். தேஞ்சூர் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெட்டீரியல் ஒயிட் கலரில் இருந்தால் நம்ம வந்து வேறு ஒரு நார்மல் கலர்ஸ் மட்டும் நம்ம அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் ஒயிட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடியில் என்ன கலர் துணி இருந்தாலும் என்ன மெட்டீரியல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒயிட் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு மேலே வேறு கலர் கொடுக்குறப்ப நம்ம கலர் வந்து ரொம்ப வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ரீசன் அது. 2வது என்னென்னா, பேஸ் கலர் வந்து வேறு கலர் இருக்கப்ப நம்ம வந்து வேறு கலர் கொடுக்குறப்ப அந்த காஞ்சதுக்கப்புறம் அந்த பேஸ் கலர் தெரியும். ஸோ ஒயிட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈவனாக நம்ம ஒயிட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறோம். அப்போ ஒயிட் ஆயிரும் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் கொடுத்தாலும் நமக்கு அக்யூரேட்டாக அந்த கலர் கிடைக்கும். அதனால தான் நம்ம தேஞ்சூர் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். சரியா? நிறைய பேருக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க. இந்த டவுட்ஸும் உங்களுக்கு இருந்திருக்கலாம், எதுக்காக ஒயிட்டுன்னு சொல்லி. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டீட்டெயிலாக இதை காட்டணும்னு சொல்லி தான் இது ஒரு வீடியோவாகவே நான் அப்படியே பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் ஒயிட் அப்ளை பண்ணிட்டேன். சரியா? ஒயிட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெட் அப்புறம் ஆரஞ்சு 2மே எடுத்திருக்கேன். எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரெட்டு மட்டும் கொடுத்தோம்னா அது ஒரு ரெட்டாக இருக்கும், ஆரஞ்சு கொடுத்தா ஆரஞ்சாக இருக்கும். இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு கலர் வரும். அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு செர்ரி ரெட்டு மாதிரி இருக்கும் அந்த கலர் வந்து. சரியா? இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு இப்போ அதிகமாக இருக்குது, ரெட்டு 2ஐயும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். அதாவது ஆக்சுவலி இது தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா செந்தூரம் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரெட்டும் ஆரஞ்சும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ரெட்டோ ஆரஞ்சோ மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அப்ளை பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு செந்தூரம் கலர் நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த கலரே பயங்கர ஒரு டார்க்காக இருக்கும். அந்த கலர் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கலருமே நீங்கள் கடையில் போய் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. மிக்சிங் பண்ணாலே போதுமானது. நிறைய கலர்ஸ் நம்ம கொண்டு வரலாம். மிக்சிங் பண்ண தெரியலை, என்ன கலர் வரும்னு தெரியலைன்னு சொன்னால் கேளுங்க, நான் மிக்சிங் கூட உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒயிட் பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கலர் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி. இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்களா, நான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் எதில் கொடுத்தேன், நேரோ ப்ரஷ்ஷில் கொடுத்தேன். இது வந்து ஃப்ளாட்டில் கொடுத்துட்ருக்கேன். 2மே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் 2மே பழகிக்கோங்க. பெரிய இடம் அப்படின்னா ஃப்ளாட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு, சீக்கிரம் வேலை முடியும். அதனால தான். இது சின்ன இடமா இருக்கனால நான் வந்து ஃப்ளாட்டும் எடுத்திருக்கேன், நேரோவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக அந்த செந்தூரம் கலர் சொல்லி நான் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தேன் இல்லையா, அதை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த 0
நம்பர் அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா, அந்த ப்ரஷ் வச்சு ரெட்டு வந்து லைட்டாக ஒரு அந்த ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி கொண்டு வர்றப்ப அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்களா. அதாவது இது செந்தூரம், அந்த ரெட்டு வந்து லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறப்ப டார்க் அண்ட் லைட்டாக அழகாக தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம நல்லா நோட் பண்ணி பண்ணணும். அப்போ தான் அந்த நேச்சுரல் லுக்கும் இருக்கும், பார்க்குறப்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அது வெறும் ரெட்டே நம்ம கொடுத்துட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஒரு அழகான ஒரு கரெக்டான ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரணும் அப்படின்னா மிக்சிங் கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, இதுக்கு இதை கொடுக்கணும், இந்த இடத்துக்கு நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த தெரியுது பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஒரு சின்ன அந்த இது மட்டும். இதே மாதிரி இந்த சைடும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரே இடம் தானே, அதனால் இது இன்னும் காயலை, அதாவது ரைட் சைடு வந்து இன்னும் காயலை, அதனால தான் அந்த துணியோட கலர் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் பியோர் ரெட் ஆயிரும். இப்போ இங்கே ஃபுல்லாக நம்ம கோல்டு கொடுப்போம். தாஞ்சூர்னாலே கோல்டு தான், சரியா. இந்த கோல்டு நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, மெட்டாலிக் கோல்டு. இந்த கோல்டை வச்சு இங்கே மேலே ஒரு டிசைன் மாதிரி இருந்துச்சுல்ல, வளைவாக இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபுல்லாக கோல்டில் அப்ளை பண்ணிக்குவோம். இது வந்து நம்ம அவுட்லைன், அதாவது இந்த மெட்டாலிக் அவுட்லைனர் சொல்லி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நான் அதை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சில நேரம் அப்படியே உறிஞ்சி வந்துடுது. நம்ம என்ன தான் அயன் பண்ணாலும், பேக் சைட் போட்டு அயன் பண்ணாலுமே அது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே உறிஞ்சி வந்துடும். அது நமக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணி அது வர்றப்ப கஷ்டமாக இருக்கும், அசிங்கமாகவும் இருக்கும் இல்லையா. அதனால தான் சரி இந்த பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அது செட் ஆயிரும். இப்போ இந்த இடம் பாருங்கள், நான் வந்து ஒயிட் பேஸ் கொடுக்காம டைரெக்டாக கோல்டு மட்டும் கொடுக்குறேன். அந்த டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதையும் இதில் காட்டுறேன். ஒயிட்டுக்குமே, அதாவது இந்த கோல்டுக்குமே நீங்கள் ஒயிட் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அந்த பெயிண்ட்டும் நமக்கு ரொம்ப ஸ்பெண்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், வெறும் கோல்டு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த 2 வளைவு கொம்பு மாதிரி வருது இல்லையா, அதுக்கு பாருங்கள் ஒயிட் நான் பேஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப வந்து ஒயிட் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே கோல்டு கொடுக்குறப்ப அது ஒட்டாத மாதிரியும் காயாத மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீல் ஆகணும். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும், சரியா. அதனால் பயப்படாதீங்க. எப்பயுமே ஒயிட் கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துக்கணும். பேஸ் கொடுக்குற ஒயிட் வந்து அதிகமாக கொடுக்கணும். அந்த பேஸ் கலர் நமக்கு தெரியக்கூடாது. இப்போ இது க்ரீன் கலர் அப்படின்றனால அந்த க்ரீன் வந்து நமக்கு கொஞ்சம் மூடுற மாதிரி நம்ம அந்த ஒயிட் பேஸ் கொடுத்துக்கணும். எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த அளவு ப்ரஷ் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். பெரிய சைஸோ இல்லை ஃப்ளாட் ப்ரஷ்ஷு அந்த மாதிரிலாம் மாற்றி எடுத்துக்காதீங்க. இப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக அந்த 0 நம்பரே கரெக்டாக இருக்குது பாருங்கள், நேரோ ப்ரஷ்ஷு. இதை வச்சு நான் அவுட்லைன் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக நான் வந்து ஒயிட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மெட்டாலிக் கோல்டு நம்ம அப்ளை பண்ணலாம், அழகாக இருக்கும். இதுவுமே ஒரு டபுள் கலர் மாதிரி இருக்கும், சிங்கிள் கலர் வராமல் டபுள் கலர் வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த இது வந்து பாருங்கள் ரொம்ப, அதாவது அந்த ஒயிட்டு மேலே வந்து நான் கோல்டு அப்ளை பண்ண வந்தேன். ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் காய விட்டதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே ஒயிட் கொடுக்க வந்துட்டேன். கொஞ்சம் காயட்டும், அது ரொம்ப மிங்கிள் ஆகுது. ஏன்னா ஒயிட் வந்து நார்மல் பெயிண்ட்டு, சரியா. அது இது மெட்டாலிக் அப்படிங்கிறது ஒரு கோல்டு கலரில் வர்ற மெட்டாலிக் கலர்னாலே ஒரு ஷைனிங்கான ஒரு இதாக இருக்கும். அதனால் ரெண்டுமே கொஞ்சம் மிக்ஸ் அதாவது தண்ணியும் எண்ணெயும் எப்படி மிக்ஸ் ஆகாதோ அந்த மாதிரி இது கொஞ்சம் தெரியுது. அதனால தான் ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா கொஞ்சம் காஞ்சிரும். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மேலே நம்ம கோல்டு ஆஸ் யூஷுவல் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே அழகாக இருக்குது என்ன பாருங்கள். இந்த ஒரு சின்ன சின்ன ஒயிட் லைன்ஸ் மாதிரிலாம் நான் கொடுக்குறேன். அந்த ரெட்டு கொடுத்தோம் இல்லையா, அந்த ரெட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஒயிட் லைன், அந்த ஒன்று கொடுக்குறப்ப பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அழகாக தெரியுது, நல்லா தூக்கி காட்டுது இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் கோல்டு அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, ஸோ கோல்டு அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஸ்டிச்டு ப்ளவுஸ் அப்படின்றனால ரொம்ப பெரிய டிசைன் நம்ம பண்ண வேண்டாம், சரியா. ரொம்ப நெக்குக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப பெரிய டிசைன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு மோட்டிஃப் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். இப்போ பாருங்கள், ஸ்டோன் ஒட்டிகிட்ருக்கேன். நார்மல் நம்ம ஜர்கான் ஸ்டோன் லேயர் இருக்கு இல்லையா,
அதை தான் ஒட்டியிருக்கேன். இதுக்கு வந்து தனியாக க்ளூலாம் போடவே இல்லை. நல்லா கவனித்து பாருங்கள், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மெட்டாலிக் கோல்டை வந்து கொஞ்சம் நல்லா திக்காக நான் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயே அது காயறதுக்குள்ளேயே நான் வந்து அந்த ஸ்டோனை ஒட்டிட்டேன். அந்த ஸ்டோன் ஒட்டுறப்ப அந்த பெயிண்ட் காயிறப்ப ஸ்டோனும் சேர்ந்து காஞ்சிரும், நல்லா அது ஒட்டிக்கிறோம். தனியாக நம்ம அதுக்கு க்ளூ அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இது பாருங்க, கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அப்படியே இங்கே ஒரு ஸ்டோன் வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா பிடிச்சிக்கிறோம். இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் எப்படி சொல்ல முடியும், கவர் பண்ண முடியும். டக்குன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, என்னடா ஸ்டோன் இருக்குது, க்ளூ வச்சு ஒட்டியிருப்பாங்க அப்படின்ற ஐடியாவில் தான் நீங்கள் இருப்பீங்க. இது எல்லாமே இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்கோட ட்ரிக்ஸ் எல்லாமே இது தான். தாஞ்சூர் பெயிண்டிங்னே குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் வருது. நான் வந்து இது ப்ளவுஸ் ஒர்க்கு ஆரி ஒர்க்குனால நான் வந்து ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இங்கே வந்து ஒரு எல்லோ கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு இந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாக குட்டி குட்டியாக வந்து ஒயிட் ஸ்டோன். இதுக்கு வந்து பாருங்கள், நான் வந்து க்ளூ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அது சின்ன நெளிவு மாதிரி வந்துச்சு. க்ளூவும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா நெளிவை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் ஃபில் பண்ணிவிட்டு நான் வச்ச மாதிரி இதுக்குமே நீங்கள் ஒயிட் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுனாலும் நம்ம சாய்ஸ் தான். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். பெயிண்ட் காயிறப்ப அதுவும் சேர்ந்து காயிறனால நமக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு கொம்பு மாதிரி அழகாக முடிச்சிட்டேன். லோடிங் முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல வந்து பிளாக் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். பாருங்களேன், பிளாக் கலர் கொடுக்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டுக்கு மேலே ஒரு பிளாக் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் இந்த சின்ன சின்ன நெளிவுலையும் பிளாக் கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஜர்கான் ஸ்டோன் ஐ ஸ்டோன் வந்துச்சு, அதை ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். கண்ணுக்கு ஒரு ஸ்மால் ஒரு ஒயிட் கலர் பீடு வச்சு தைச்சிருக்கேன். ஃபுல்லாக அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? அழகாக வந்திருக்கு என்னங்க. இப்போ வந்து இந்த ஃபெதர் 2 ஃபெதருக்கு மட்டும் ஜரியில் வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுப்போம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அது மட்டும் ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, எந்த ஒரு டிசைன் இல்லாமல். பெயிண்டிங் மட்டும்தானே பண்ணோம். இதுக்கு மேலே பீடு ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப பீடு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். பீடு ஒர்க்கும் லைட்டாக காட்டணும், அதே சமயம் கோல்டு கலர் காட்டணும். அதனால தான் சரி ஜரியில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அதுக்கு ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த ரைட் சைடையும் நான் கொடுத்துட்றேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ இது முடிச்சாச்சு. இந்த பக்கம் நம்ம கொடுத்துக்குவோம். சரியா? இதில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். எப்படி பெயிண்ட் பண்ணணும், ஒயிட் எதுக்கு நம்ம பண்ணுறோம், தாஞ்சூர் பெயிண்டிங்கில் எப்படி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறது, லோடிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். சரியா? அடுத்து வந்து உங்களுக்கு நான் லைவாக போகிறேன். நிறைய டவுட்ஸ் இருந்தால் எல்லாமே நீங்கள் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.